Taste the Daily. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் குடிபோதையில் இருவர் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறு செய்ததோடு அதில் ஒருவர் அரை நிர்வாணத்தோடு பேருந்தை நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை சந்திப்புக்கு புறப்பட்ட பேருந்தை 24 வயதுடைய இரு இளைஞர்கள் குடிபோதையில் தடுத்து நிறுத்தி இருவரும் ஒருவருக்கொருவர் தகராறு செய்தனர். இதனை ஓட்டுநர் தட்டி கேட்டதும் போதை இளைஞர்களில் ஒருவர் அரை நிர்வாண கோலத்தில் நின்று பேருந்தை தடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதற்கு இந்த சம்பவம் மிக பெரும் சாட்சியாக அமைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் புதுவயலில் 2,21,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வாரச்சந்தை 6 மாதங்களாகியும் செயல்பாட்டிற்கு வராமல் உள்ளது. விவசாயிகளுக்கு கடைகள் ஒதுக்காதது மற்றும் அதிக வைப்புத் தொகை கேட்பது போன்ற காரணங்களால் விவசாயிகள் நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவு பெற்றனர். இதனால் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த வாரச்சந்தை செயல்படாமல் பேரூராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதில் சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் சந்தையை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதே அனைவரின் வலியுறுத்தலாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலுக்கு வெள்ளித்தேர் உருவாக்கும் பணிக்காக வெள்ளிக்கட்டிகள் உபயமாக வழங்கும் விழாவில் நீண்ட நேரம் தாங்கள் காத்திருக்க வைக்கப்பட்டதாக அர்ச்சகர்கள் வேதனை தெரிவித்தனர். அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற இருந்த 200 கிலோ வெள்ளிக்கட்டிகள் உபயமாக வழங்கும் விழாவிற்கு ஒரு கால பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் மதியம் 3 மணிக்கு வரவழைக்கப்பட்டனர். விழா தாமதமானதால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக இரவு 7 மணி வரை அர்ச்சகர்கள் காத்திருந்ததால் வேதனையடைந்தனர். ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் சாமானிய மக்களை மதிக்காமல் அதிகார மமதையில் இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது.